மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வணக்கம். ஏய் ஃபர்ஸ்ட் கல்யாணம் புதுசுல வந்த இடத்துல இங்க ரீல் எடுத்தோம். உன் பாதம் போகும் பாத நானும் போக. வருஷம் அது இங்க வரும்போது ரீக்ரியேட் பண்றோமோ இல்லையோ அந்த இடத்துல நின்று அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துக்கிறோம். ஏசி தூக்கி காட்டுறியா அப்பாட்டா? எப்படி தூக்கி நீ வந்து அவ்வளவு தூக்க கூடாதுடா, லைட்டா இறக்கிக்க. நவிலன் நீ லாஸ்டா இங்க இந்த கோயிலுக்கு எப்படி வந்த? நீ அன்னைக்கு என்ன பண்ணாங்க உனக்கு? ஏய் நவிலன், கோயிலுக்கு வந்துட்டோம்டி. தெரியுதா கோயிலு? எங்க என்ன தெரியுது? ஆறாவது குளமா? ஆறாவது குளமா? தாமரை உள்ள தெரியுதாடி? தாமரை தெரியுதா? ஆமாண்டி. ஆமா சரி, இந்த கோயிலுக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன கோயில் இது? ஃபர்ஸ்ட் மொட்டை உனக்கு இங்கதான் அடிச்சோம். ஆமா தெருவா ஓடணும். இல்ல மொட்டையில அழுது அழுது இங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்களா? எடிட்டர் அந்த வீடியோவை கொஞ்சம் இங்க இன்சர்ட் பண்ணுங்க எடிட்டர். மால் செட்டா ஸ்லிப்பரை கழட்டிடுங்க. நானும் பண்ணிக்கலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓடி அந்த கேப்புல ஒன்று போடு. பயங்கரமா இருக்கு பேபி. ஓடி அப்பா பின்னாடி வரும். அப்படியா பேபி? தேங்க்யூ. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வணக்கம். ஏய் எஜமான் காலடி மண்ணை எடுத்து. எஜமானோட எஜமானி. ஹலோ பேபி வணக்கம். பயங்கரமா இங்க இந்த கோயில் எல்லாம் வந்தா சாந்தமா தெரியுறீங்க. என்ன இருக்குறதுதான் தெரியும். ஓ கப்பிள் கோல்ஸ் அது வேறயா? ஓகே சூப்பரா இருக்கீங்க. சோ இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட இல்ல, நாளைக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறம் இங்க கூப்பிட்டு வரும்போது அவங்களோட அலப்பறை பயங்கரமா இருக்கும். அதனால இன்னைக்கே வந்துட்டு குலதெய்வ கோயில்ல நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு போய் மொட்டை போட போறோம். என்ன பண்ண போறோங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு நெடுவாக்கோட்டை, அதாவது ஒரத்தநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெடுவாக்கோட்டையில் தான் எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது. அங்கே நாங்கள் வந்தோம். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த அழகான ரொம்ப அமைதியான ஒரு இடம், எங்களுக்கான ஒரு பூஜை நடந்துச்சு. ஸோ அங்கே குடும்பமாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய மொமெண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிலன் நவிலனுக்கு எப்போ இங்கே வந்தாலும் ஒரு நிறைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும். அவங்க மொட்டை போட்டதாகட்டும், அன்றைக்கி அவங்க அழுததாகட்டும், அதுக்கப்புறம் அன்றைக்கி ஓடி ஆடினது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க கசின்ஸோட கேம்ஸ் விளாட்னது எல்லாத்தையுமே ஒரு டைமும் ரீகலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போகிற போக்கில் என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து எல்லாரையும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அம்மா ஃபோனை உள்ளவே அப்படின்னாங்க. ஸோ நிறைய இடங்களில் மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலௌட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது அங்கே இருக்கிற சாமியை படம் பிடிக்கிறது இல்லை அங்கே இருக்கிற சாமியை வீடியோ எடுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. நம்மளோட மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்குள்ளேயே வரோம். அந்த இடத்துலையும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிற கதை, இல்லாத கதை, புது கதைன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிச்சா அவங்களோட கதைகளை நம்மளால கேட்க முடியும். அப்படி வைஷோடது பிரியாவோடதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே லவ் பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இங்கே தடவை வந்தப்ப நிறைய ரீல்ஸ் எடுத்திருப்போம். அந்த விஷயங்களோட மெமரிஸை பேசிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் ஓடி போனது அன்னைக்கு பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல ஒரு என்ன பண்ண போறோம் அடுத்துங்கிற ஒரு கேள்விக்குறியோட நாங்க அந்த ஒரு டைம் நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது இந்த ஒரு 5-6 வருஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குளத்துக்கரையில உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசும்போது ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங்ல ஹீரோயின் பேசிக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த தளபதி படத்துல சோபனா மேமும் ரஜினி சாரும் பேசிப்பாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ அண்ட்
என்ன சொல்றது, லைஃப்ல வந்து மறக்க முடியாத மூமெண்ட்ஸை வந்து இப்படி கேப்சர் பண்ணும்போது அதை திருப்பி பார்த்து ரசிக்கும் போது எங்களுக்கே ஒரு பேரானந்தமா இருக்கும். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். எப்பவும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த முறை இங்க வந்துமே வந்து மீண்டும் ஆணித்தரமா வந்து நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள்ல ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னைக்கும் நம்ம ஊரு நம்ம இடம்னு வரும்போது நமக்கு கிடைக்கிற சுதந்திரமும் நமக்கு கிடைக்கிற அந்த ஃபீலிங்குமே வந்து ஒரு தனி ஒரு சுகம்தான். ஸோ இந்த வாட்டி அதை மீண்டும் வந்து நாங்கள் அனுபவித்தோம். அண்ட் நிறைய மெமரிஸ் இருக்கு, தொடர்ந்து பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். மக்களே, ஒவ்வொரு முறை இந்த மரத்துக்கிட்ட வரும்போது வந்து நான் முக்கியமான 2 பேரை தான் காட்டணும்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் கிடையாது, நம்ம அருண் அண்ட் வைசாலி அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல வந்த இடத்துல இங்க ரீல் எடுத்தோம். தெரியுமா, உன் பாதம் போகும் பாத நானும் போக. வருஷம் அது இங்க வரும்போது ரீக்ரியேட் பண்றோமோ இல்லையோ அந்த இடத்துல நின்று அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் மூமெண்ட் மக்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் இங்க தவறாம வந்துரும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிலநவிலனுடைய மொட்டை. ஸோ இந்த கூடாரத்துக்குள்ளதான் வந்து உட்கார வச்சு அடிச்சோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நவிலன் வந்து பயங்கர கோஆபரேட்டிவ் சைல்டா இருந்தான். அப்போ நிலன் வந்து கொஞ்சம் கிராங்கியா இருந்தான் அன்னைக்கு, ஏன்னு தெரியல. ஐடி அந்த பாருங்க, கோஆபரேட்டிவ் சைல்டு ஓவர் பண்ணிட்டு இருக்கு. வாடா, கோஆபரேட்டிவ் சைல்டுரா அது. டே கோஆபரேட்டிவ் சைல்டு, இங்க ஓடியா எது சொன்னாலும் கேட்பான். நான் 5 எண்ணு இங்க ஓடியா. 5 4 3 2 1 பாருங்க, கூப்பிட்டோம் ஓடியாருது. அருண் சொல்லுங்க, லாஸ்டா வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம எந்த தருணத்துல வந்தோம் ஞாபகம் இருக்கா? கடந்த வருடம் ஜூன் மாசத்துல நம்ம வந்தோம். நம்ம ஃபேமிலியா எல்லாரும் வந்ததுதான் ஜூன் மாசம். முடி எடுக்க வந்ததுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த தருணம் எப்படி இருந்தது? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல முடியாத அளவுக்கு ஓடி மொட்டை அடிச்சு ஓடி காது குத்தி. அன்னைக்கு இவனை கையில தூக்கிட்டு இப்ப சுத்தணும், இவன் இப்ப கையில வேசிய தூக்கிட்டு இப்ப சுத்துற நிலைமைக்கு வந்துட்டான். ஆமா, பஞ்சடையில வேசிய தூக்கி காட்டுறியா அப்பாட்டா? எப்படி தூக்கி வந்து அவ்வளவு தூக்க கூடாதுடா, லைட்டா இறக்கிக்க. நவிலன் நீ லாஸ்டா இங்க இந்த கோயிலுக்கு எப்படி வந்த? நீ அன்னைக்கு என்ன பண்ணாங்க உனக்கு? மொட்டை அடிச்சாங்க. யாரெல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க? அன்னைக்கு மொட்டைக்கு என்ன? இந்த முறையும் தவறாமல் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ மக்களுக்கு சொல்லிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான். ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஐயோ தானா. ஸோ மம்மி இன்று இனிதே வந்து நிறைவடைந்தது. நாளை மீண்டும் ஒரு மொட்டை தருணம். ஸோ இந்த 2 குட்டீஸ்க்கு மொட்டை போட்டு நாளைக்கு இப்படி வெளில வரும்போது முழுக்க டீன்னு இருப்பாங்க. ஓகே, எப்படி அதான் கேட்க. நாளை புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வித்தியாசமான கெட்டப்போட நாங்க சந்திக்கிறோங்க உங்களை. ஆமா கூடக்கமா முடிக்கிறாங்க. போன மொட்டையில பாத்தீங்கன்னா மொட்டை எப்படி அடிச்சாங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல, பாக்கலாம். ஸோ வந்து குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் வந்து இங்கே நிறைய கோயில்கள் இருந்தாலும் நம்ம வேண்டிக்கிறது நம்ம குலதெய்வம் நமக்கு கொடுத்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து எங்களுடைய சீரியஸான நிறைய வேண்டுதலை நாங்கள் இங்கே தான் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்பயும் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம், கேட்டாச்சு. அண்ட் வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், எப்போ தஞ்சாவூர் வந்தாலும் இந்த இடத்துக்கு வரதை வந்து அம்மா வந்து எப்பவுமே வந்து சொல்லிடுவாங்க, இனிஷியேட் பண்ணிடுவாங்க, அதை கடையும் பிடிச்சிடுவாங்க, நாங்களும் வந்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த வாட்டியும் அது வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஹாப்பி. ராஜை தான் இப்போ மிஸ் பண்ணுறோம். ஸோ ராஜி உனக்காகவும் சேர்த்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதனால வந்து இனிமே என்னது
ஓ அண்ட் இன்னொரு முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணு டு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை இங்கே வந்திருந்தோம். அங்கே வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாரும் கீழே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அங்கே ஒரு டிராக்டரும் நிற்கும். அந்த டிராக்டரில் பசங்கள்லாம் ஏறி விளாட்னதெல்லாம் இன்னும் வந்து மெமரியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிளம்ப போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சீக்கிரமாக இன்னொரு அழகான மெமரியோட இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே மம்மி எல்லாருக்குமே நைஸ் மெமரிஸா. மக்களுக்கு நம்ம வழக்கம் போல சொல்ல டைலாக சொல்லிட்டு கிளம்புவோமா? அப்ப நானும் உள்ள வந்துருவோம். சோ ஆஸ் யூஷுவல் எங்க டயலாக் தான். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். நிழல் நவீலன் தான் வந்து அழுதுட்டு வருவாங்க நாங்க நினைச்சோம். ஆல்ரெடி 2 கார்ல ஏறி உட்காந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆமா மாமாக்கு ஒரு போஸ் கூட. ஸோ மக்களே இப்போ நாங்கள் வந்திருக்குது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். மொட்டைக்கு இதாக பின்னாடி போட்டோம். அப்புறம் போட்டுட்டு பக்கத்தில் அத்தை வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்துருக்கிறோம். வெற்றிகரமா ஸோ வெற்றிகரமாக முறுக்கு வாங்கியாச்சு. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்தால் மிஸ் பண்ணாமல் பண்ணுறது வந்து இந்த முறுக்கு வாங்குறது. ஸோ இன்னும் வாங்கிட்டோம். அவர் சொன்ன மாதிரி காரில் போகும்போது சாப்பிட்டு